கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2025 வருடத்தில் முதல் மணி துளிகளோடு கூட தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசு நல்லவராயிருந்தார். அல்லேலூயா. போன வருடம் ஒருவேளை சில காரியங்கள் நீங்கள் கேட்டு ஆண்டவர் செய்யாமல் இருந்திருக்கலாம். அது கூட நம்மளுடைய பிரயோஜனத்திற்காகத்தான் ஆண்டவர் செய்யாமல் இருந்திருக்கார். அல்லேலூயா. யோசேப்புக்கு 17 வயசுல தரிசனத்தை கொடுத்தவர் 13 வருஷம் காத்திருக்க வைத்தார். அல்லேலூயா. அந்த 18வது வருஷத்துல கிடைச்சிருந்தா கூட அந்த 13 வருட அனுபவம் அந்த மனிதனை இயேசுவை போல மாத்திடுச்சான். அல்லேலூயா. சில காரியத்தை ஆண்டவர் என்றையோ உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. ஆனா சில காரியம் நடக்காம தாமதித்து கொண்டே இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் நடக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கும். பெனினான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு வருஷம் குழந்தை பிறந்துட்டே இருந்துச்சு. அதே வீட்டில் அண்ணான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா அழுகிறாங்க, ஜெபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, ஒன்னையும் காணோம். ஹலோ, சில நேரம் நீங்க அதே நிலைமையில இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கலாம். ஆனா இந்த கண்ணீரில் உங்க வாழ்க்கையில வந்த ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க, அது அந்த பெண்ணினாளுக்கு இல்லை. அல்லேலூயா. அந்த கடைசியில அந்த அம்மா ஒரு முடிவுக்கு வந்தாங்க, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீர் என்றால் அந்த குமாரனை நான் யாருக்கு கொடுப்பேன்? அந்த அனுபவத்துக்காக தான் சில காலங்களை கர்த்தர் தாமதிக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி அருமையான நல்ல வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஏசாயா 55:13 படி முட்செடிக்கு பதிலா என்ன முளைக்கும்? முளைக்குமா? முட்செடி முளைச்சதுன்னா அதுவும் முளைக்கும். பக்கத்துல கையப்பட்டு சொல்லுங்க, கெட்டதே முளைக்குதுன்னா, கெட்டதே வளருதுன்னா நல்லது முளைக்குமா? முளைக்காதா? நல்லதை வளர்த்துவாரா? வளர்த்த மாட்டாரா? ஆனா அது நல்ல இடத்துல வந்தா தான் முளைக்கும். நான் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்து எனக்கு அங்க முட்செடிக்கு போல தேவதார வெளிச்சம் முளைக்கும்னா என்ன பண்ணாது? முளைக்காது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 15வது அதிகாரத்துல 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் வாசிச்சுட்டு 21வது வசனத்தையும் வாசிக்கலாம். 17வது வசனம் வாசிக்கலாமே. அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அதை வச்சுட்டு இப்ப 21 வாசிக்கலாமே. குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். ஹலோ, 2025 வந்திருக்கிற நீங்க ஒருவேளை வீட்டுல ஒரு பெரிய தீர்மானத்தோட கூட வந்திருக்கலாம். வீட்டுல தீர்மானம் பண்ணிருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலத்துல தீர்மானம் பண்ணிருக்கலாம், அல்லது எங்கெங்கயோ தீர்மானம் பண்ணிருக்கலாம். இந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையில பாருங்க, நல்ல வசதியா இருந்த ஒரு பையன். அவனுக்கு யாரெல்லாம் இருந்தாங்க? வேலைக்காரங்க இருந்தாங்க, வாகனம் இருந்தது, நல்ல நகை இருந்தது, வசதியாக அந்த பையன் அப்பாவை விட்டு வெளியே போனவன் இன்றைக்கு முச்செடி மாதிரி ஆயிட்டான். தேவதார விருட்சம் போல ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு யாருக்கும் பிரயோஜனமே இல்லாத ஒரு வாழ்க்கையா போயிடுச்சு.
அவனுடைய நிலைமையை வேதம் சொல்லுது, பன்றிக்கு கிடைக்கிற தவிடு கூட கிடைக்கலையாமாங்க. ஹலோ, ஒரு காலத்துல பிரதர் நாங்க அப்படி இல்லை, எத்தனையோ பேருக்கு வாரி கொடுத்த கை பிரதர், எத்தனையோ பேரை வழிகாட்டின கை பிரதர், இன்றைக்கு யாரையோ கையை ஏந்தி நிக்கிற ஒரு நிலைமைக்கு என் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு ஒருவேளை இந்த 1ஆம் தேதிக்கு வந்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை தான் தேவதார விருட்சம் போல மாறப்போகுது. அல்லேலூயா. நான் ஒரு நாள் மனமகிழ்ச்சியாவே இருந்த பிரதர், இன்னைக்கு மகிழ்ச்சிங்கிற சத்தத்துக்கே இடத்தை காணாங்கிற ஒரு நிலைமையில இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தேவதார விருட்சத்தை முளைக்க வைப்பார். ஆனா அந்த பையன் 3 வார்த்தை சொன்னான். என்ன வார்த்தை சொன்னா? ஹலோ, எத்தனை வார்த்தை சொன்னா? என்னென்ன சொன்னா? பலத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமா பாவம் செய்தா ஒண்ணு சொன்னான். 2வது, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் ஹலோ அப்படி பாத்திரன் அல்ல. 3வது என்னது? உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை என்ன பண்ணிக்கொண்டோம் வைத்துக் கொள்ளோன்னு அங்க சொல்லிட்டு இங்க வந்த உடனே ஒரு வார்த்தையை விட்டுட்டான். 17வது வசனத்துல எந்த வார்த்தையை விட்டுட்டான்? உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்கின்ற வார்த்தையை விட்டுட்டான். நீங்க நிறைய பேர் சொன்னதை மறந்துடுவீங்க பாருங்க. ஆமென். போன வருஷம் என்னென்னமெல்லாம் பண்றேன்னு சொன்னீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் செஞ்சிட்டீங்களா? செஞ்சிட்டீங்களா? உட்காந்து யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யோசிப்பா, அண்ணாள் அம்மா மாதிரி எனக்கு ஒரு ஆண் குமாரனை கொடுத்தால் நான் உமக்கே கொடுப்பேன்னு நீங்க சொன்னதெல்லாம் கொடுத்துட்டீங்களா? பொருத்தனை காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டீங்களா? சார், உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்கிறாருன்னா உங்களுக்கு மாத்திரம் கொடுக்கலைங்க, கொடுக்கிறதுக்கு ஏற்ற விதமா சேர்த்தியே கொடுக்கிறார். எனக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கிறாருன்னா எனக்கு மாத்திரம் மன்னிப்பை கொடுக்கல, என்கிட்ட தப்பு பண்ணினவங்களுக்கு சேர்த்தே மன்னிக்கும்படியா மன்னிப்பு கொடுக்கிறார். எனக்கு அன்பு கொடுக்கிறாருன்னா எனக்கு மாத்திரம் அன்பை கொடுக்கலைங்க, என்னிடத்துல யாரெல்லாம் அன்புக்கு ஏகி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு சேர்த்தியே கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்னன்னா எனக்கு வேணும் எனக்கு வேணும்னே நம்மளே திருப்தி ஆகிறோமே தவிர, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும். வாரி இறைக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை என்னையும் வைக்கிறாரு. ஆனா நமக்கு நம்ம கையளவுக்கு போதும் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த பையன் எதை விட்டுட்டான்? ஏன் விட்டான்? ஹலோ, ஏன் விட்டான்? ஒரு மணி நேரம் கொஞ்சம் இங்க சரியா? ஏன் விட்டான்? அவங்க அப்பா தான். ஆனா சொன்னது அவன் தானே. சொன்னவன் அங்க சொன்னது ஒரு மாதிரி சொல்லிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி மாறுறது நல்லா இருக்கா? சர்ச்சில் மாத்திரம் வெள்ளையுமா இருக்கிறது, அங்க போனா அப்படியே நான் மாறிக்கிறோம், நல்லா இல்லையில. அடுப்பாங்கரையில மாத்திரம் உப்பு பெறுது, டீ கடைக்கு போனா சக்கரை பெறுது, நல்லாவா இருக்கு? உப்பு எல்லா இடத்துலயும் உப்பு தான். ஏன் வீட்டுக்கு வந்த உடனே மாறிட்டான்னா, அவங்க அப்பாவே அவனை வேலைக்காரனா பார்க்கல, பிள்ளையா பார்க்கும்போது, எங்க அப்பாவே என்னை இப்படி பார்க்கும்போது நான் ஏப்பா தப்பா பார்க்கணும்? பக்கத்துல கைய போட சொல்லுங்க. உங்க அப்பாவே உன்னை பிள்ளையா பார்க்கும்போது நீ ஏன் உன்னை தொல்லையா பார்க்கணும்? ஒப்பாவே நீ நல்லா வாழணும்னு விரும்பும் போது நீ ஏன் அல்பாயுசுல போகணும்னு நினைக்கிற? அல்லேலூயா. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குது, கத்தாவே உண்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது, கத்தாவே உண்மை நினைக்குது.
யாவும் நன்மை நினைக்கையில தன்னால கண்ணு கலங்குதே கண்ணாவே உண்மை நினைக்கிறே தேடிட யாரும் இல்லை ஆற்றிட ஒருவர் இல்லை தேடிட யாரும் இல்லை ஆற்றிட ஒருவர் இல்லை சேட்டிட சேத்த வீசி அடிக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனா எங்க அப்பா என்ன வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சேத்தோட இருக்கிறவனை அப்படியே அணைச்சு முத்தம் கொடுத்து, தம்பி உன்னை பார்த்த நேரா அப்படிங்கிறாரு பாருங்க. இங்கதான் முள்ளு மாறும். அல்லேலூயா. நான் 1ஆம் தேதி வந்த பிரதர், எனக்கு கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு பிரதர். அடுத்த 1ஆம் தேதி வந்தீங்கன்னா இந்த முள்ளு செடியா இருந்து மரமா வரும். ஆமே. ஹலோ, நான் சொன்னது உங்களுக்கு புரியல? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா? இந்த 1ஆம் தேதி வந்து முள்ளு செடி, அடுத்த வருஷம் 1ஆம் தேதி வந்தீங்கன்னா முள்ளு மரமா வரும். ஆமே ஆமே. இந்த 1ஆம் தேதி முடிச்சு அடுத்த 1ஆம் தேதினா அடுத்த ஜனவரி மாசம் 1ஆம் தேதி வரும்போது தேவதாரு விருட்சம் வராது சகோதரி, முள்ளு செடி என்னமா வரும்? மரமா வரும். நீ ஒருவேளை பிசாசினுடைய தூதனை போல உட்கார்ந்து இருக்கலாம், நீ சபைக்கு வரல, வேதத்தை வாசிக்கல, சபை ஐக்கியத்துல கூடலன்னா அடுத்த வருஷம் ஜனவரிக்கு நீ பிசாசின் தூதனா வரவே மாட்ட. எப்படி வருவ? பிசாசாவே வருவ. பக்கத்துல கையை போட்டு சொல்லு. மாற்றம் ஒரே நாள்ல வராது, இது ஊத்தி 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 மாறுறது. ஆமே. என்னத்தை ஊத்தி? ஐயோ, அது வேற ஒண்ணும் தெரியாது. ஊத்து. ஆவியானவர் உள்ள வர வர நிறைவானது வர 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 குறைவானது வெளியே போயிருந்தார். அல்லேலூயா. நீ அப்பா வீட்டுக்கு வந்துரு, அப்பாவின் சமூகத்துக்கு வந்துரு, அப்பா உன்னை எப்படி அலங்கரிக்கிறாருங்கிற மாத்திரம் தான். நீ கேட்டது எதுதான்? நீ கேட்டது எது? வேலைக்காரரில் ஒருவன். அவர் என்ன பண்றாருன்னா உனக்கு வேலைக்காரர் 4 வரை கொடுக்கிறார். எப்படி? நீ வேலைக்காரர்ல ஒருவனா சேர்த்துக்க சொல்லி வர்ற, அவர் உனக்கு எத்தனை வேலைக்காரர் கொடுக்கிறாரு? 4 வேலைக்காரர். ஒரு வேலைக்காரர் எதுக்கு? செருப்பு போட்டு விடுற. ஒரு வேலைக்காரர் எதுக்கு? மோதிரம் போடுற. ஒரு வேலைக்காரர் எதுக்கு? இது 3 பேர் ஒரு வேலைக்காரர். அடுத்து உள்ளத்துக்கு எதுக்கு? சோறு போடணும் பாருங்க. பிரியாணி கொடுத்து உன்னை திருப்தியாக்குற 4 வேலைக்காரர் கொடுப்பார். எத்தனை பேர் வேலைக்காரனா மாறணும்? கரங்களை உயர்த்தி தலையில சொல்ல. அல்லேலூயா. திருந்தவே மாட்டேங்கிறாங்க. நான் கேட்டது என்ன? எத்தனை பேர் வேலைக்காரர் ஆகணும்னு கேட்டேன். நாங்களும் அல்லேலூயா ஆமென், நானும் வேலைக்காரனா மாறிய தீர்வேன். உங்க அப்பா முதலாளிக்கு பிறந்த பிள்ளை. ஆட்டுக்கு பிறந்தது என்னது? ஆடு. ஆமென். மாட்டுக்கு பிறந்தது மாடு. தேவனுக்கு பிறந்தது இல்லை, தேவக்குட்டி. பக்கத்துல கூட சொல்லுங்க, தேவக்குட்டி. முதலாளி வீட்டுக்கு வந்து முதலாளியாக மத்த எண்ணத்துல எல்லாம் காலி பண்ண. ஆமென். தேவதார விருட்சமா மாறணுமா இல்ல முச்செடியா அங்கே வந்து மாறணுமா? அல்லேலூயா. அப்ப இதுக்கு முக்கியமா ஆண்டவர், நான் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் தெய்வ சமூகத்துல உட்கார்ந்த போது ஆண்டவர் ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து, அதோடு கூட நான் அதை கடந்து போக வாஞ்சிக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாமே. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. யார் வாய் சொல்லுச்சு?
கர்த்தருடைய வாய் சொன்னதை நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன் உங்கள்கிட்ட. 3 காரியத்தை சொல்றாரு. 1, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பார். 2வது என்ன? பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை அவர் செய்வாருங்க. இத்தனை பேர் இங்க வந்தீங்க, யாரு செஞ்சது? ஹலோ, இது பத்தாது, இன்னும் ஆட்கள் வெளியில இருக்கிறாங்க, இன்னும் இடம் பெருக வேண்டி இருக்குது, இன்னும் ஆட்களை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? கொண்டு வருவார். அப்போ அவர் செய்வார். அது மாத்திரமல்ல, யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய வாய் இதை சொல்லுச்சுன்னா, அவர் வாய் நல்ல வாயா கெட்ட வாயா? நல்ல வாய். ஆமென். நல்ல வாய்னா சொன்னாலே அப்படியே நிறைவேறுகிற வார்த்தையை வைத்திருக்கிறார் வாயில. முதலாவது காரியம், கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும். பாருங்க, சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு மாறுதல் தேவன் மூலமா எனக்குள்ள வருது. ஆமென். என் சிந்தையில கர்த்தர் என்ன பண்றாரம்மா? ஒரு மாறுதலை கொண்டு வர்றார். என் சிந்தைக்குள்ள போய் ஒரு வேலையை செய்யறார். நான் ஒரு விஷயத்தை கர்த்தர் இல்லாம பார்க்கிற போது வேற மாதிரி இருக்குது, கர்த்தரோடு பார்க்கிற மாதிரி வேற மாதிரி இருக்குது. வேதம் சொல்லுகிறது, தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது எழுதுறாரு, பெண்கள் சபையில பேசுவது அயோக்கியம், ஒழுங்கினா அப்படிங்கிற. பெண்கள் என்ன பண்ணக்கூடாது? ஹலோ, பெண்கள் என்ன பண்ணுவாமா? கற்றுக்கொள்ளணுமா. ஏன் கற்றுக்கொள்ளணும்னு சொல்றாருன்னா, அதை வாசிச்சிடலாமே. தீமோத்தேயுக்கு எழுதினதுல பவுல் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12ல இருந்து 14 வரைக்கும் வாசிங்க. உபதேசம் பண்ணவும், புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும், ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அமைதலாய் இருக்க வேண்டும். பெண்களே, நாட்டின் கண்களே, கொஞ்சம் கவனிங்க. வீடுகார மேல என்ன பண்ணாதீங்க? ரூல் பண்ணாதீங்க. அவங்களுக்கு மேல உபதேசம் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு நான் என்ன பண்ண கொடுக்கல? அதிகாரம் இல்லை. அடுத்து எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டான். இந்த சம்பவத்தை நல்லா வாசிங்க. ஹலோ, கொஞ்சம் இங்க எல்லாருமே என் கூட டிராவல் பண்ண நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கடந்த நாட்களுக்கு முன்னாடி தென்கொரியாவில் ஒரு ஃப்ளைட் பஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ஃப்ளைட்ல பஸ்ட் ஆன உடனே அதுல இருந்த எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? இறந்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்கள கைட் பண்ணுனாங்க பாருங்க. இங்க கண்ட்ரோல் ரூமை விட்டு அவங்க தனியா லைன் பண்ணிட்டாங்களாம். எதை விட்டு? கண்ட்ரோல் ரூமை விட்டு பிளைட் தனியா, அவர் டிரைவ் பண்றவர் தனியான திங்கிங்ல வந்துட்டாராமா. அதே போல சபையில கர்த்தர் உங்களோடு பேசுற நேரத்துல நீங்க பைபாஸ்ல போயிட்டீங்கன்னு வைங்கள, இது சூடான சாப்பாடு எங்கேயாவது தூக்கி வீசிட்டு போயிருவீங்க. இது நமக்கு வேண்டாம். அவர் என்ன சொல்றாரு? பெண்கள் சபையில் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது, கற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு யாரை கொண்டு வராரு? முதலிலே ஆதாம் உண்டாக்கப்பட்டான், பின்புதான் ஏவாள் உண்டாக்கப்பட்டாங்க. ஆதாமினிடத்துல தேவன் பேசினாரு. ஆதாம் தேவனோடு நடந்து ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணாரு? ஆளுகை செய்து கொண்டிருந்தாரு. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யார் வந்தது? ஏவாள் அம்மா வந்தாங்க. இப்ப ஆதாம் தான் பேசுறாரு. இந்த அம்மா யாரு? என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்போடு சொன்னார். அந்த அம்மாவுக்கு அது வரைக்கும் ஏதேன் தோட்டம்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்ததே கிடையாது. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணணும்? ஆதாம்கிட்ட கொஞ்சம் கேட்டு என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். ஹலோ, ஒருவேளை சபைக்கு இன்னைக்கு தான் நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க, உங்க கையில பைபிளே இல்லைன்னா, உங்க இஷ்டப்படி சபையில இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அழகா பிசாசு உங்களை கையாண்டு போயிடும். கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற தேவ மனிதனுடைய ஆலோசனைக்கின்படி நீங்க நடக்கலன்னு வைங்கள, முள்ளு தேவதார விருட்சமா
மாறாது. மன மகிழ்ச்சி என்பது கேள்விக்குரியதான். இந்த அம்மா யார்கிட்ட போய் பேசினாங்க? ஹலோ, யார்கிட்ட பேசினாங்க? பாம்புட்ட கர்த்தர் பேசினாரா? பாம்பு கர்த்தர்கிட்ட பேசிச்சா? பாம்புட்ட யார் பேசுனது? ஆதாம் தான் பேசினார். முதல்ல ஆதாம் தான் சர்பத்தை, அது ஒரு ஜீவன். ஆதாம் தான் அதுக்கு என்னன்னு பேர் வச்சாரு? சர்பம்னு பேர் வச்சாரு. அப்ப ஆதாம் தேவனுடைய சத்தம் கேட்கிறாரு. தேவ சத்தம் கேட்கிற ஆதாமின் இடத்துல கற்றுக்கொள்ளாம தேவ சத்தமே கேட்காத சர்பத்தின் இடத்துல போய் பேசி சர்பத்தின் இடத்துல ஐக்கியம் வச்சு சர்பம் அழகா வஞ்சிச்சுது. கரெக்டா கனியை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க? ஆதாம்கிட்ட கொடுத்தாங்க. ஆதாம் அதை வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லல. ஏன் சொல்ல? தேவன் சுயாதீன பிரமாணம்னு ஒண்ணு கொடுத்துட்டார். இந்த அம்மா உனக்கு ஏற்ற துணையினதுனால இவர்னால செய்யாமலும் இருக்க முடியல, செய்யணும்னு ஒரு எண்ணமும் இல்ல, செய்தாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜெபிக்கவும் இல்லை. சில குடும்பங்கள் பாருங்க, பிள்ளைகள் விரும்புறாங்கன்னு கட்டி கொடுத்துருவாங்க. மாப்பிள்ளை ஐடில வேலை பார்க்கறாங்க. என்ன டீல வச்சு அடிப்பாரு பாருங்க, ஐடில. அதுக்கப்புறம் பொண்ணு சுந்தரி மாதிரி இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறா? ஆமா, சுந்தரி வருவா பாருங்க. அடுத்து மாலையும் கையுமோட 3வது நாள வீட்டுல இருந்து அழகா பிரிச்சுட்டு போயிடுவா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குடிகாரனா மாறிடுவான். எதை சொன்னாலுமே தேவனிடத்துல கேட்டு செய்யலான்னு இல்லாம சுயாதீனத்துல செய்ததுனால இப்ப தேவன் வந்து விசாரிக்கிற போது எப்படி இருக்கிறாங்க ரெண்டு பேரும்? தாங்கள் நிர்வாணிகள் என்று அத்தியில எடுத்து வஸ்திரத்தை உடுத்தி நிற்கிறாங்க. வருஷ பிறப்பு அதுமா பாஸ்டர், நாங்க தேவதார விருட்ச வருன்னு பார்த்தா நீங்க எங்க ஆரம்பிக்கிறீங்க? முச்செடிக்கே ஊட்டி போறீங்க. முச்செடி எப்படி வந்துச்சுன்னு காமிக்க. திரும்பவும் தேவதார விருட்சம் வரும். அல்லேலூயா. சிம்சோன் பெரியலார் வீட்டுக்கு போனா, பெரியலார் வீட்டுல போய் மடியில படுத்தா மொட்டை அடிச்சு விட்டான். ஆனா அவன் மொட்டை அடிக்க வேண்டிய இடம் எது? ஆசாரிப்பு கூடாரத்தில். ஹலோ, ஒரு நசரேய விரதம் கொண்ட ஒரு மனுஷன் தப்பி தவறி ஏதோ ஒரு பிணத்தை தொட்டுட்டான்னா அவன் நசரேய விரதம் கலைந்து போயிடும். உடனே போய் ஆசாரியின் இடத்துல சொல்லணும். ஆசாரியன் அவனை மொட்டை அடிச்சு அவனுக்காக ஒரு ஆட்டை பலி செலுத்தி அந்த முடி வளர வரைக்கும் எங்க உட்கார்ந்து இருக்கணும்? தேவ சமூகத்துல ஆசாரியனோட உட்கார்ந்து இருக்கணும். இந்த தம்பி சிம்சோன் இருக்கிறார் பாருங்க, முடியழகன். என்ன அழகன்? ஆமா, பெண்கள் கூட இப்படி முடி வளர்த்துறது இல்லைங்க. பெண்கள்லாம் இப்ப என்ன ஆயிட்டாங்க? ஆண்கள் ஆயிட்டாங்க. ஆண்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது அவலட்சணம்ங்கிறது, கேவலம்னு சொல்லுது. பைபிள் ஒன்ன நல்லதுன்னு சொல்றத நீங்க செஞ்சீங்கன்னு வைக்கல, கட்டாயம் முள்ளு என்னவா மாறும்? தேவதார விருட்சமா மாறும். பைபிள் தப்புங்கிறத நீங்க செஞ்சீங்கன்னா தேவதார விருட்சம் அப்படியே முள்ளா மாறும். ஆண்டவருக்கு தெரியுங்க எது எப்ப எப்படி மாறும்னு. இப்ப இவங்க அப்பா அம்மாட்டையும் வந்து சொல்லல, ஆசாரின் இடத்திலும் போல. தம்பி சிங்கத்துல இருந்து எதை எடுத்துட்டு வந்தாரு? தேன் எடுத்துட்டு வந்து தம்பியே சாப்பிட்டாரு. யாரு கொடுத்தாரு? அம்மாவுக்கும் கொடுத்தாரு, அப்பாவுக்கும் கொடுத்தாரு. எல்லாம் சாப்பிட்டாங்க. கரெக்டா பெலிஸ்தர் வந்தாங்க. இவனை மொட்டை அடிச்சது மாத்திரம் எதை பிடிக்கிட்டாங்க? கண்ணையும் பிடிக்கிட்டாங்க. இங்க வந்தீங்கன்னா கண்ணு பத்திரமா இருக்கும். அல்லேலூயா. ஆனா திரும்ப அவனுக்கு முடி முளைச்சது, வல்லமை வந்துச்சு, கண்ணு போயிடுச்சு. கண்ணு போனதில்லை, இந்த கண்ணு போனதுமே இந்த கண்ணு போயிடுச்சு, மனக்கண்ணு போயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணா? எனக்கு ஒரு பை சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, என்னை கஷ்டப்படுத்தின எத்தனை எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? கொல்ல போறேன். ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தை கேட்டு அந்த மண்டபத்தில் இருந்த எல்லாரும் பார்த்தவங்க எல்லாம் செத்தாங்களாம். ஹலோ, இது வேற எங்கேயும் எழுதலைங்க, நம்ம பைபிள்ல எழுதி இருக்குங்க. இப்ப சாத்தானினுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிற கூட்டத்தாருக்கு அழகான ஏதேன் தோட்டம் என்ன ஆயிடுச்சு? முச்செடியா மாறிடுச்சு. தோட்டத்தை விட்டு வெளியில துரத்திட்டாரு. முதல்ல ஒரு ஆராதனைக்கு 2 பசங்க வர்றாங்க. அம்மா அப்பா
வரல. 4வது அதிகாரத்துல காயின் ஆபேல் 2 பேரும் தேவனுக்கு என்ன பண்றாங்க? பலி செலுத்த வர்றாங்க. ஆதாமும் ஏவாளும் எங்க? ஹலோ, செத்து போயிட்டாங்களா? வரல. ஏன் வரல? ஏன் வரல? வந்தாங்களா? ஹலோ, வந்தாங்களா? வரல. ஏன் வரல? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து ஆண்டவர் எங்களை துரத்திட்டாரு. ஆண்டவர் மாதிரி மோசமானவர் யாரும் இல்லை. இரக்கம் இல்லாத ஒரு தேவன். எவ்வளவு மன்னிச்சு என்னை ஏற்றிருக்கலாம்ல, இரக்கமே இல்லாம எங்களை என்ன பண்ணிட்டாரு? தோட்டத்தை விட்டு துரத்திட்டாரு. அதனால நீங்க ஆராதிக்க போறதுன்னா என்ன பண்ணிட்டு போங்க? ஆராதிக்க போங்க. நிறைய பேர் அப்படித்தான் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு தான் யார் தேவை? தேவன் தேவை. ஆண்களுக்கு தேவையே இல்லைன்னு போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னதை செஞ்சிருந்தாருன்னா அந்த 2 பசங்க கூட பிறந்திருக்க மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? புசிக்கும் நாளில் சாகவே சாவாயினாரு. உங்களுக்கு எனக்கு எப்பயோ சாவு நிர்ணயிக்கப்பட்டு கல்லறைக்கு பக்கத்துல தேவதூதர்கள்லாம் வந்துட்டாங்க நம்ம ஆத்மாவை எடுத்துட்டு போறதுக்கு. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள இயேசு, நான் என் பிள்ளைக்காக பலியாகிறேன், நான் என் பிள்ளைக்காக உயிரை கொடுக்கிறேன், என் பிள்ளை இந்த பூமியில எனக்காக வாழணும் என்று ஜீவனை கொடுத்து காப்பாற்றினதுனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனையோ பேர் கொரோனாவுக்கு உள்ள போயிட்டு வெளியில வரல. ஏங்க, கடந்த நாட்கள்ல குடியரசுத் தலைவர் கூட பிரணாப் முகர்ஜி என்ன ஆயிட்டாரு? போயிட்டார். அடுத்து இப்ப கொஞ்ச நாள் பிரதம மந்திரி மன்மோகன் சிங், பெரிய பெரிய பதவியில் இருந்தவங்க எல்லாம் இந்த பூமியில அலங்கரிக்க முடியாம போன போது உங்களை என்னையும் தேவன் அவர் நாமத்தின் நிமித்தம் பூமியில உயிரோட வச்சிருக்கிறார் பாருங்க. இதை நினைச்சீங்கன்னு வைங்களேன், வாரம் தவறாம 9 மணிக்கு ஆராதனை 8:50 வந்து என் இருதய கர்த்தரை நிறைவாய் துதிக்கிற போது முச்செடி எல்லாம் தேவதார விருட்சமாமா. அல்லேலூயா. எங்க கத்துக்கிறீங்க நீங்க? ஹலோ வாலிப தம்பிமார், எங்க கத்துக்கிறீங்க? இந்த வேத வசனத்தை கத்துக்கிட்டீங்கன்னா இது உங்களை பிரகாசிக்க சுடரை போல மாத்தோம். ஆட்டக்காரன்ட்ட ஓட்டக்காரன்கிட்ட கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டமும் ஓட்டமும் ஒரு நாள் சபை விட்டே ஓட்டிடும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கடைசி காலத்துல இருக்கிறோம். இந்த வசனம் பஞ்சம் என்று ஒன்று வந்துடும். உனக்கு கஷ்டம்னு ஒண்ணு வருகிற போது அதை கஷ்டமா பார்க்க வைக்கிறது தான் உலகம். ஆனா கஷ்டம்னு வருகிற போது உனக்கு இது பயிற்சின்னு கற்றுக் கொடுக்கிறது தான் வேதம். நிறைய பேருக்கு எக்ஸாம்னாலே ஃபீவர் வருது. ஏன்? சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐயோ எக்ஸாம் வருது, எக்ஸாம் வருது. அடுத்து நீ இன்னொரு கிளாஸுக்கு போக போறமா, அடுத்து ஹையர் ஸ்டடிக்கு போக போற. உன்னுடைய உயர்வுக்கு இதுதான் அஸ்திவாரம். ஒரு இடத்துல 119 சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது செய்வனையாரா செஞ்சுட்டாங்க. அல்ல சார், இந்த தேங்காய மட்டைய உருக்கலன்னு வைங்கள, தேங்காயாவே தெரியாது. அந்த தேங்காய உடைக்கலன்னு வைக்கல, கண்ணீர் தண்ணீர்னு ஒண்ணு வரவே வராது. அதை திறந்து காமிக்கலைன்னா அதுல இருக்கிற வெள்ள பருப்பே அதை சாமிக்கு முன்னாடி கொண்டே வைக்கிறாங்க உலகத்தாங்க. ஆனா அவங்க இருதயம் உடையதில்லை. ஆனா உங்களுக்கு எனக்கும் நறுங்குண்ட இருதயத்தையும் நொறுங்குண்ட ஆவியும் புறக்கணியாத தேவன். உடைஞ்ச உள்ளத்தோடு தேவ சமூகத்துக்கு வரும்போது உள்ளான மனிதனுக்குள்ள ஏதோ ஒரு மாறுதல் வருது பாருங்க. ஆமென். இதே அனுபவம் தான் மரியாள் அம்மாவுக்கு வந்துச்சு. மரியாள் அம்மா வீட்டுக்கு யார் வந்தா? தேவதூதன் வந்தாரு. அந்த அம்மா எல்லாம் கேட்டு கேட்டு கற்றுக்கிறாங்க. நான் புருஷனை அறியாதவளாயிற்று, கண்ணி ஆயிற்று, எப்படி ஆகும்? அங்கதான் சொல்றாரு, எப்படி ஆகும்னு கேட்காத, தேவன் உன் மேல ஒரு திட்டத்தை வச்சுட்டாரு, எப்படியாவது ஆக்கிடுவார். பக்கத்துல கையப்பட சொல்லுங்க. மண்ணை எடுத்து மனுஷனை செஞ்ச தேவனுக்கு உன்னை எடுத்து இயேசுவை உலகத்துக்கு கொண்டு வர முடியும். அல்லேலூயா. இந்த இயேசு உன் மேல வரணுமா இருந்தா நீ கேட்டு கற்றுக்கொள். எங்க கற்றுக்கொள்ளு? டிவியில சீரியல் இல்ல,
சினிமால இல்ல, டிவியில சீரியல்லையும் சினிமாவிலையும் வருகிறவங்க இந்த வேத வசனத்தை போதிச்சாங்கன்னா சந்தோஷமா பாஸ்டரையும் கூட்டி கொண்டு வந்து உட்கார்ந்து, பாஸ்டர் வாங்க கொஞ்ச நேரம் பார்த்து ஆவியில் என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம்னு சேர்ந்து பாருங்க, தப்பு இல்லை. எத்தனையோ பேர் பாருங்க, இங்கேயும் டிராமா போட்டுக்கிறது, அங்கேயும் போய் என்ன பண்ணிக்கிறது. எப்படிங்க சார் மாறும்? 2 எஜமான்களுக்கு ஒருத்தர் ஊழியம் செய்ய முடியுமா? 2 கணவனுக்கு ஒரு பொம்மை வாழ முடியுமா? அவளை என்னன்னு சொல்லுவீங்க? கெட்ட பேரு. இயேசுவுக்கும் என் சரீரத்துல வாழ்க்கப்பட்டுட்டேன், அங்க உலகத்துல பிசாசுக்கு நான் வாழ்க்கப்பட்டுட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒண்ணுமே ஆகலைன்னா எப்படி ஆகும்? பரிசுத்தாவி உண்மையில அதுவும் நின்றுடும், பரிசுத்தாவி இல்லாத வேற ஏதோ ஒரு ஆவியும் நின்றுடும். என்ன பிறக்கும்? ஒண்ணு இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா, ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்குது உண்மைதான், ஆனா இப்படியே இருக்கிறது தேவ சித்தம் அல்ல, எனக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிற அதை நிறைவேறுவதற்கு இயேசு சொல்றாரு. மத்தேயு 11வது அதிகாரம் 27-28 வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 11வது அதிகாரம் 27-28 வசனத்தை வாசிங்க. என்ன 11 27 20? சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, வருத்தப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களே, வருத்தப்பட்டு வேதனைப்படுகிறவர்களே, வாழ்க்கையினுடைய கேள்வியோடு வாழ்ந்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். யார்கிட்ட கூப்பிடுறது? இயேசு கூப்பிடுறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாரும் கஷ்டத்தை கொடுக்கலாம், யாரும் உங்களுக்கு கண்ணீரை கொடுக்கலாம். இயேசு என்னத்தை கொடுக்கிறாரு? உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், இளைப்பாறுதலை கொடுக்கிறார். ஆனா அது எப்படி வருதுன்னா 29வது வசனத்துல சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன பண்ணுங்க? யார்கிட்ட கற்றுக்கணும்? கற்றுக்கிறோமா? எத்தனை பேர் இந்த 25ல கற்றுக்கிற போறேன்? நான் உண்மையா சொல்லுங்க, 25ல நான் சபையில வந்து ஏசப்பாவின் இடத்துல கொஞ்சம் பாடம் கத்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? கரங்களை உயர்த்தி அல்ல. நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு தீமையாய் தெரிகிறது அத்தனையும் நன்மையாக. நிறைய காரியம் கற்றுக்கொள்ளாததுனால பாரமா இருக்கு. சில பிள்ளைகள் இந்த எக்ஸாம் எழுத போற பிள்ளைகளை கேட்டு பாருங்க, எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது என்ன சொல்லும்? இன்னைக்கு எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? பயங்கர டஃப்பா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஹலோ, பிள்ளைங்களா சொல்ல மாட்டாங்க, தம்பிகள் எப்படி இருந்துச்சு எக்ஸாமு? பயங்கர டஃப்பா இருந்துச்சு. இவருக்கு மாத்திரம் டப்பாவே எக்ஸாம் வச்சிருக்காங்க. பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா அது அப்படியே படிக்குது, அப்படியே இருக்குது. இவரு பேக தூக்கிட்டு போயிடுறாரு. எக்ஸாம் டைம்ல மாத்திரம் கேட்க டப்பா இருக்குது. ரொம்ப ஹார்டு கொஸ்டின் சார். என்ன கொஸ்டின்? ஆமா, இவருக்காக பரலோகத்திலிருந்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சு விட்டு இவரை மாத்திரம் ஃபெயில் பண்ணலாம். எடுக்கிற பாடத்தை கத்துக்கிறதே கிடையாது. இங்க சபையிலுமே ஆராதனை நேரத்துல அதுல கேமரால பார்த்து வேற ரசிச்சுக்கிறது ஒண்ணு மண்டையில ஏறாது. ஒரு பாஸ்டர் என்ன பேசினார்? அவரா என்னமோ சொன்னாரு, ஏதாவது ஒரு காக்கா குருவி கதை வந்துச்சுன்னா அந்த கதையை மாத்திரம் சொல்லிட்டு போயிருது. கற்றுக்கொள்ளுங்க. உலகத்துல இயேசு வந்து ஆதாம் ஏவாளுக்கு கற்றுக் கொடுக்கல, ஆனா பிந்தின ஆதாமாய் வந்த இயேசு உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஹலோ, யோவான் 13:14 சொல்லுகிறது, நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறபடி நான் அவர்தான்.
அந்த வசனத்தை நல்லா படிங்களே. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்கிறது சரியே. நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகிய நானே. உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஹலோ, ஒருத்தர் காலை ஒருத்தர் என்ன பண்ணுங்க, கழுவுறீங்களா? கேப் கிடைச்சா வாரி விட்டு போயிடும். அவர் என்னத்தை சொல்லி சொன்னார் தெரியுங்களா? நீங்கள் என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை வருது? போதகர். ரெண்டாவதா யாரு? ஆண்டவர். அது அப்படியே என்ன பண்றார் ஆண்டவர்? அப்படியே அதை மாத்துறார். மாட்டை பின்னாடி கட்டிட்டு வண்டியை முன்னாடி கட்டினா பயணம் நல்லா இருக்குமா? மாட்டு வண்டியில போயிருக்கிறீங்களா? குதிரை வண்டியை போயிருந்தேன். நம்ம குதிரை வண்டியில குதிரையை பின்னாடி கட்டிட்டு வண்டியை முன்னாடி கட்டினா பயணம் நல்லா இருக்குமா? குதிரை எங்க கட்டணும்? வண்டியை நம்மளாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அவங்க சொல்லப்பட்டது என்னன்னா, அவர் போதகர் பின்புதான் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருந்தாங்களாமா. 14 அப்படியே கொஞ்சம் மாத்திர, நான் ஆண்டவர் அப்புறம் தான் உனக்கு என்னது. எல்லாரும் பிறந்து வளர்ந்துதாங்க ராஜாவாவாங்க. இவர் பிறக்கும் போதே ராஜாவாய் பிறந்தவர். அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி இயேசு கிடையாதுங்க. அவர் இந்த உலகத்துல நீங்களும் நானும் அவர் மாதிரி வாழணுங்கிறதுக்காகவே தான் மனித ரூபம் எடுத்து வந்தார். அவரை கும்பிடணும்னு இருந்தா அவர் அங்கேயே இருந்துட்டு போயிருப்பார். ஒரு மனுஷ சரீரத்துல உங்களுக்காக எனக்காக இந்த மனுஷ சரீரத்துல ஒரு மனுஷன் வாழ்ந்த மாதிரியே பூரண மனுஷனாய் வாழ்ந்தவர். அப்ப அந்த இயேசுவின் இடத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கொள்ளணும்? அப்பேற்பட்ட இயேசுவே ஒருவர் கால்களை. அப்படின்னா நீங்களும் நானும் எவ்வளவு இன்னும் என்ன பண்ண வேண்டி இருக்குது? பக்கத்துல சொல்லுங்க. ஆவி இல்லாத அப்பப்ப சண்டை போட்டுட்டு கிடந்த சீசர்களுடைய கால்களை இயேசு கழுவி இருப்பாருன்னா 2025 பெருமையோடு ஆடாதீங்க. தாழ்மையா இருங்க, சாந்தமா இருங்க. அல்லேலூயா. அங்கதான் வேதம் சொல்லுது, மன மகிழ்ச்சிங்கிறது எங்க வருது? இயேசுக்குள்ள வாழும் போதாங்க மன மகிழ்ச்சி. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஒரு ஜெயில் சூப்பரண்ட், யாருங்க? ஜெயில் சூப்பரண்ட். ஜெயில் சூப்பரண்ட்னா எவ்வளவு ட்ரைனிங் பெற்றிருப்பாருங்க பாருங்க. ஜெயில் வார்டன் கிடையாது, ஜெயில இருக்கிற பிசி கிடையாதுங்க. ஜெயில் சூப்பரண்ட். ஜெயில் சூப்பரண்ட் பிரச்சனை உச்சகட்டம் அடைஞ்ச உடனே நாண்டு கொண்டு சாகலாம்னு நினைச்சாராம். ஹலோ, பிரச்சனை உச்சகட்டம் அடைஞ்ச உடனே சூப்பரண்ட் கையில் என்ன இருக்குது? கடந்த வருஷத்துல எத்தனையோ போலீஸ்காரங்க தங்களுக்கு தாங்களே சுட்டுக்கிட்டு செத்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த பயிற்சி அவங்களுக்கு மன மகிழ்ச்சி என்ன பண்ணல, கொடுக்கல. மன மகிழ்ச்சிங்கிறது எங்க கிடைக்குதுன்னா, மனதை உண்டாக்கின இயேசுவின் இடத்துல தான் கிடைக்குது பாருங்க. அல்லேலூயா. அந்த நேரத்துல பவுல் பேசுறாரு, நீ உனக்கு கேடான ஒன்றையும் செய்து விட. அதை மாத்திரம் வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நல்லா கவனிங்க, இங்க சபைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளே, பிரச்சனை உங்களை பிரச்சனை ஆக்குறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒண்ணும் ஆகாது. ஆமென். பெரிய கடனோடு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? பெரிய போராட்டத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்களா? பெரிய நெருக்கத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்க மனசை தைரியமா வைங்க. இது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அவர் நினைக்கிறாரு, எல்லாம் ஜெயில இருக்கிற கைதிகள்லாம் தப்பிச்சுட்டு போயிட்டாங்க, இனி அவ்வளவுதான், நம்ம வெளியிலே போக முடியாது, நம்ம வேலைக்கே ஆபத்து வந்துருச்சுன்னு தற்கொலை பண்ண போன ஜெயில் சூப்பரண்ட பார்த்து பவுல் சொல்றாரு, கெடுதி ஒன்றும். ஒருவேளை இன்றைக்கு நீங்க சில தப்பான முடிவு எடுத்துட்டு, போதும் பிரதர் நான் தற்கொலை பண்ணி சாக போறேன்னு ஏதாவது டிசிஷன் எடுத்தீங்கன்னா, தயவு செய்து அந்த டிசிஷனை கேன்சல் பண்ணுங்க. நீங்க நல்லா வாழ போறீங்க. உங்களை நல்லா வாழ வைக்க போகிறார் இயேசு. அல்லேலூயா. இந்த முட்செடி மாறும்.
தேவதாரு விருட்சம் முளைக்கும். பவுல் போய் அவருக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? இயேசுவை வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்குமா? சத்தமிட்டு செய்து கொள்ளாதே, இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி விழுந்து வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு யாரு கேட்கிறதுங்க? டிஎஸ்பி கேட்கிறார். எந்த டிஎஸ்பி? ஜெயில் டிஎஸ்பி கேட்கிறாரு. பாஸ்டர் பார்த்து, பவுல் பாஸ்டர் பார்த்து கேட்கிறார், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க என்ன செய்யணும்? அடுத்த வருஷம் இங்க டிஎஸ்பி வருவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அரசாங்கம் அவரை காப்பாற்ற முடியாது. அவர் வைத்திருக்கிற துப்பாக்கி அவரை காப்பாற்ற முடியாது. அவர் கூட இருக்கிற பந்தோஸ்துக்காரங்க அவரை காப்பாற்ற முடியாதா? அவர் மனசே அவரை தற்கொலை பண்ண வைக்கிற போது இந்த சுவிசேஷம் தாங்க அவரை காப்பாற்றும். அந்த இடத்துல பவுல் என்ன சொன்னார் தெரியுங்களா? அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. யார விசுவாசி? உன் வேலையை விசுவாசிக்காது. உன் வேலையில இன்னையில இருந்து நாளை கூட தூக்கி வீசிடுவாங்க. உன் வீட்டை விசுவாசிக்காத, தூக்கி வீசிடுவாங்க. உனக்காக உயிரை கொடுத்த இயேசுவை விசுவாசி. அல்லேலூயா. அந்த நைட்டோட நைட்டே அவ்வளவுதான். குடும்பமா விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று 34வது வசனத்தை வாசிங்களே. பின்பு அவர் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து. போலீஸ்காரர் வீட்டுல யாருக்கு சாப்பாடு? சவுந்தர் பாஸ்டருக்கு வீட்டுல விருந்து. மாமனார் விருந்து சாப்பிட போலங்க, அப்பா வீட்டு விருந்து அவர் கொடுக்கிறார். கொடுப்பாரு அந்த வருஷம்? எத்தனை பேர் சொல்றீங்க? நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நிறைய போலீஸ்காரங்க இந்த வருஷம் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த பழுவு ஒண்ணு அரசியலுக்கு சொல்ல, சூழ்நிலை அப்படி மாறிடுச்சு. அவங்க வேலையவே அவங்களால சரியா செய்ய முடியலங்கிறதுனால தங்களுக்கு தாங்களே தற்கொலை பண்ணிக்கணும்னு. சார், போலீஸ்காரங்க நிலைமையே எப்படின்னா சாதாரண மனுஷனுடைய நிலைமை என்னவா இருக்கும்? ஆனா இந்த சுவிசேஷம் அந்த குடும்பத்துக்கே மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது பாருங்க. அந்த வசனம் சொல்லுது, குடும்பத்தாரோடு கூட என்ன பண்ணாங்க? போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். என்ன மகிழ்ச்சி? மனதுக்கு எப்படி மகிழ்ச்சி வந்தது? மனசுக்குள்ள எப்ப இயேசு வந்தாரோ அப்பதான் மன மகிழ்ச்சி வந்துருச்சு. அல்லேலூயா. என் மனம் எங்கும் நிறைந்திருக்கும், என் சிந்தையிலே மறைந்திருக்கும். என் மனம் எங்கும் நிறைந்திருக்கும், என் சிந்தையிலே ஒளிந்திருக்கோ. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அல்லேலூயா. மனச பார்க்கிற ஒருத்தர், மனசை செஞ்ச ஒருத்தர் மனசுக்குள்ள வந்துட்டாலே பிடிச்சு. அல்லேலூயா. முதலாவது காரியம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கொடுப்பார். ஆமென். இந்த வருஷத்துல நீங்க கரெக்டா வந்துகிட்டே இருங்க. கரெக்டா வேத வசனத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வாங்க. ஒரே நாள்ல காலேஜ் எல்லாம் முடிக்க வேண்டாம். ஆமென். இன்னைக்கு இந்த வாரம் சர்ச்சுக்கு வந்து அடுத்த வாரம் இயேசுநாதரா சிலுவையில தூங்குறோம் வேண்டாம். நீ கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. அல்லேலூயா. கொஞ்சமா மனசுல படுது, பாஸ்டர் நான் இதை விடலாம்னு நினைக்கிறேன், விடுங்க. படுதா விட்டுருங்க. ஆமென். பக்கத்துல கையை சொல்லுங்க. உங்க மனசுல ஆண்டவர் பேசுறத மனசார கேளு, அதை வேதனைப்படுத்தாது. அல்லேலூயா. மனச மாத்திர கடவுளுடைய வசனத்துக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா காசு பணம் இல்லாம இதுல கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு நிகரே கிடையாது. அல்லேலூயா. இரண்டாவது பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணுவார். நான் மேல வர முடியுமா?
மேல வர முடியுமா? மேல வர முடியுமா? வர முடியாது. இப்பவே தீர்மானிச்சாச்சு, 1ஆம் தேதி சான்ஸே இல்லை. ஏன்னா நான் கையை பிடிச்சி இங்கிட்டு தான் ஆடிட்டு இருக்கிறேன். இங்கே ஒண்ணுமே இல்லை. வெறும் கையில போட்டு மரத்தை வெறும் மரத்தை புடைச்சுக்கிட்டு இருந்தா என்ன வரும்? காத்து தான் வரும். கொஞ்சம் கருக்காயும் நெல்லையும் போட்டு புடைச்சா எது வெளியே போகும்? கருக்கா வெளியே போகும், நெல்லு நிற்கும். பக்கத்துல கையை பிடிச்சி இப்ப சொல்லு, மேல வந்துடலாம். பக்கத்துல கையை பிடிச்சு மேல வந்துடலாம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாமே. ஏசாயா 2:2 வாசிங்க. கொஞ்சம் குயிங்க இருக்குதா? கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக, சார் உங்க குடும்பத்திலேயே உங்க ஜெனரேஷன்லயே உங்களை மாதிரி உயரமான இடத்தை யாரு அடையலைங்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எங்க தெருவில் என்ன மாதிரி யாருமே உயரலைங்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசி நாட்களில் தேவனுடைய ஆலயம் பர்வதங்களுக்கு மேலாக, மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படுமாமா. உங்க குடும்ப வாழ்க்கையில உயர்த்தப்படுவார் கர்த்தர். உங்க வேலை வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்தப்படுவார். ஆனா நீங்க அடக்கமாக என்னமாகணும்? என்னமாகணும்? அடக்கமாகணும். எதுக்குள்ள அடக்கமாகணும்? அவரோடு கூட நான் சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் நான் என்ன பண்றேன்? பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, அவரே பிழைத்திருக்கிறார். நோவாவின் இடத்துல கர்த்தர் சொன்னாரு, கொப்பேர் மரத்துல என்ன பண்ணு? ஒரு கப்பல் செய்யினார். என்ன மரத்துல? கொப்பேர் மரத்துல. அந்த நாட்களில கப்பலே இல்லாத காலத்துல கர்த்தர் சொன்னார், இப்படி செய். இன்னைக்கு பாஸ்டர் சொல்றாரு, ஞானஸ்தானம் எடுக்காதவரெல்லாம் கட்டாயம் என்ன பண்ணிரு? உன் இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இனி இந்த சரீரம் செத்து தேவனுக்காக உயிர் வாழ போகுதுங்கிற ஒரு உடன்படிக்கையோட ஞானஸ்தானம் எடுன்னு கர்த்தர் சொன்னார்னா எடுத்துருங்க. ஆமென். அல்லேலூயா. அன்னைக்கு நோவா இடத்துல கர்த்தர் சொன்னாரு, இதை செய். அந்த நோவா கப்பல் செய்யற காலகட்டம் எப்படி இருந்ததுன்னு ஆதியாகமம் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்களே. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரன் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். நல்லா கவனிங்க தாய்மாரே, கொஞ்சம் கவனிங்க. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய வருகையிலையும் நடக்கும் என்று இயேசு சொன்னது. நோவா காலத்துல என்ன நடந்திருக்குதுன்னா, மனுஷ குமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று தேவ குமாரர்கள் தங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்க? லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஹலோ, அப்பா அம்மா பொண்ணு பார்க்கல. காலேஜில் படிக்கிறேன், அவரு என் காலேஜில் படிக்கிறாரு, ஐடி கம்பெனியில வேலை செய்யறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். சார் என்ன பண்ணிக்கிறீங்க? ஒரு சேர் கூட கிடைக்காது. ஆனா அந்த நாட்கள்ல 500 வருஷம் வரைக்கும் நோவாவுக்கு குழந்தை இல்லை. எத்தனை வருஷம் வரைக்கும்? 10 வருஷம் குழந்தை இல்லைனால வீடு சும்மா தடாபுடா ஆகி போயிடும். 500 வருஷம் நோவாவுக்கு குழந்தை இல்லை. 500 வயதுல நோவாவுக்கு சேம் காம் யாபேத்து பிறகுறாங்க. இந்த 3 பிள்ளைகளையும் அழகா வளர்த்தினார் பாருங்க. எல்லாருக்கும் ஒரே மனைவி தான். ஹலோ, நோவாவுக்கு ஒரே மனைவி, நோவாவுடைய 3 குமாரர்களுக்கும் ஒரே மனைவி. நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கர்த்தருக்கே வெளிச்சம். நீ ஆபிரகாமினுடைய குமாரத்தியா இருப்பினா, ஆபிரகாமினுடைய குமாரனா இருப்பினா, ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்கு ஆபிரகாம் எலியேசர் எனப்பட்ட ஒருத்தர் அனுப்பிச்சு
தேவனால முன்குறிக்கப்பட்ட ஒரு பெண்ணு இந்த ஊர்ல ரெபேக்கால்னு ஒருத்தி பிறந்திருக்கிறா, அவளை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டார். பள்ளிக்கூடம் பார்த்த அப்பா அம்மாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க தெரியாதா என்ன? ஓ, பால்வாடி பார்த்த அம்மா அப்பாவுக்கு வாழ்க்கை துணையை பார்க்க தெரியுமா தெரியாதா? எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு சார். நான் கம்ப்யூட்டர் வேலையில இருக்கிறேன் சார். பாரு, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கராப்ட் ஆகும், இல்லைன்னா ஆன்டி வைரஸ் உள்ள நுழைய போகுது. இது நோவா காலத்துல நடந்தது. அதாவது எப்படி சூழ்நிலை தெரியுங்களா? குமாரத்திகளை தெரிந்து கொண்டார்களாமா. குமாரத்திகள்னா என்ன? லிவிங் டுகெதர். என்ன கேதர்? உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நம்மலாம் ஏதோ இந்த சைடுல இருக்கு மாதிரி. லிவிங் டுகெதர்னா ஏதாவது தெரியுமா? லிவிங் டுகெதர் தெரியும்? ஹலோ, ஏதாவது லிவிங் டுகெதர் தெரியும்? லிவிங் டுகெதர்னா என்னன்னா கல்யாணம் ஆகாமலே கணவன் மனைவியுமா வாழ்றது. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கிறது? நீ உனக்கு பிடிச்ச ஆம்பளை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு முடிச்ச ஆம்பளை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுதான் நோவா காலத்துல நடந்ததாமா. இந்த காலத்துல ஜலப்பிரவாகம் வருகிற போது நோவா செத்துட்டார். ஹலோ, நோவா என்ன பண்ணிட்டாரு? நோவாவும் நோவாவுடைய மனைவியும் நோவாவுடைய 3 மகன்களும் மருமக்கள் மாரும் இறந்துட்டாங்க. எதுல இறந்துட்டாங்க? சபைக்குள்ள வந்து செத்துட்டாங்க. ஹலோ, கொப்பேர் மரத்தில் செய்யப்பட்ட பேழைக்குள் அடக்கமாகிவிட்டார்கள். நீ இதுல அடங்கலைன்னா உனக்கு அடக்க ஆராதனைக்கு யாருமே வராதபடி நீ அடங்கி போயிடும். வர நாட்கள் அப்படி நடக்குங்க. இப்ப தென்கொரியாவில் பிளைட்ல இறந்த எல்லாருமே யாராவது அடக்காராதனை நடத்தினாங்களா? அப்படியே தீப்பிடிச்சு எரிஞ்சு அப்படியே செத்து போயிட்டாங்க. நீ கிறிஸ்து இயேசுவுக்குள் அடக்கம் பண்ணப்படுவாய் என்றால் நீ யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கிறிஸ்து உன்னை உயரத்துல கொண்டு போவாங்க. நான் அப்படியெல்லாம் அடங்க மாட்டேன், நான் அடங்காம ஓடுவேன். அடங்காம நான் வேற மாதிரி பிரதர், வேற மாதிரி சிஸ்டர், நீங்க மாதிரி போயிட்டே இருக்கு பிரதர். வெள்ளம் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து உணர்வடையாது இருந்தார்களாமா. நீங்க எல்லாம் செத்தவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இல்லையா? செத்துருங்க தயவு செய்து. ஆனா ஒன்னாங்க சாகடிக்கிறாருன்னா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க மறிச்சீங்கன்னா தாங்க கிறிஸ்து உங்களை உயிரோடு எழுப்புவாங்க. இந்த கப்பலுக்குள்ள உள்ள வராம தண்ணி உங்களை மேல என்ன பண்ணாது. கப்பலுக்குள்ள இருந்தவங்க தான் கப்பலோடு கூட எங்க போனாங்களாமா? அலராத் எனப்பட்ட, அதாவது மலைகளையே தெரியலையாமா. பூமிக்கும் நோவாவுடைய மலைக்கு போன இடத்துக்கு எத்தனையோ அடி உயரத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு. பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள்ல ஏறி வருவீங்களா? பக்கத்துல கையை கூட சொல்ல வரலாங்க, வந்துடலாம். ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படுகிற போது, வானம் திறக்கப்படுகிற போது, ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் மேல வருகிற போது, இந்த கப்பல் எப்ப மேல வரும் மேல வரும்னு கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் கீழே போயிருவாங்க. நாம மேல வந்துகிட்டே இருப்போம் பாருங்க. ஆமே. இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கிறோம். ஹலோ, இன்னும் நல்ல ஃப்ளோருக்குள்ள போவோம். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தயவு செய்து சிஸ்டர், தயவு செய்து பிரதர், அடக்கமாயிருங்க, இயேசுவோடு கூட மரித்திருங்க. அவர் உங்களை உயிர்ப்பிக்கிற போது அவர் சிங்காசனத்தில் அவரோடு கூட அமர பண்ணுவார். அல்லேலூயா. கடைசி யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபுக்கு என்னங்க சுதந்திரம்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்லிட்டார், இவன் ஆளுகிறவனாய் பிறப்பான். ஹலோ, நீங்களும் நானும் ஜெபிச்சு ஆசீர்வாதத்தை வாங்குறது இல்லைங்க. அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நிலைமையில இருக்கிறார். அதுக்கு தான் ஜெபிக்க சொல்றார். நீங்க பூமியில கட்டுகிறது ஏதோ பரலோகத்திலும், நீங்க பூமியில கட்டமைப்பது எதுவோ
ஓ, அப்ப நம்ம செய்யறத பார்த்து தான் அவர் செய்யறாரோ? நிறைய நேரம் நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். சார், பரலோகத்துல பிளான் பண்ணி இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் அதுக்கு ஏற்ற விதமா நம்ம கட்டுறோம். ஆசாரிப்பு கூடாரங்கிறது மோசே கீழே வெட்டி தேவனே நீ வந்து பாருன்னு காமிக்கல. சீனாய் மலையில கூட்டிட்டு போய் இதுதான் ஆசாரிப்பு கூடாரம், பிரகாரம் இப்படி இருக்கணும், பரிசுத்த ஸ்தலம் இப்படி இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலம் இப்படி இருக்கணும், இங்க உடன்படிக்கை பெட்டி இருக்கணும், உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மண்ணா இருக்கணும், கற்பலகை இருக்கணும், ஆரோனுடைய துளித்த கோல் இருக்கணும்னு மேல காமிச்ச மாதிரியின்படிதான் கீழே செஞ்சார். மேல காமிச்ச மாதிரி கீழே செஞ்சாரா, கீழே செஞ்ச மாதிரி மேல போய் காமிச்சாரா? மேல காமிச்ச மாதிரி. அப்ப மேல இருந்து வந்தவர் காமிச்ச மாதிரி நீங்களும் நானும் வாழும் போது அதுக்கு மகிமையுடையதா இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. நிறைய நேரம் நமக்கு எப்படி இருக்குது, செய்வினை செய்யப்பாட்டு வினை எல்லாம் தன்னால வேலை செய்து பாருங்க. என்ன வினை? நாங்க படிச்ச நாட்கள்ல அந்த செய்வினை செய்யப்பாட்டு வினை, அந்த வினை இந்த வினைன்னு தமிழ்ல இருந்தது. ஆனா அப்பெல்லாம் நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள. இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பல வினைகள் வேலை செய்யுதுன்னு. அதுக்கு பின்னணியில் என்ன தெரியுங்களா? நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விதமா இன்னும் இயேசுவை என்னவல்ல கற்றுக்கொள்ள. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 4வது அதிகாரத்துல கில்கால் எனப்பட்ட ஒரு இடத்துல எலிசா போறார். எங்க போறாரு? நோட் பண்ணி வச்சுங்க. எங்க போறாரு? கில்கால்ங்கிற இடத்துல போறாரு. பஞ்சம் தேசத்துல பஞ்சம் இருக்குது. பஞ்சத்துல ஒரு கூழு காய்ச்ச சொல்றாரு. என்ன காய்ச்ச சொல்றாரு? கூழு காய்ச்ச சொல்றாரு. கூழு காய்ச்சுகிற போது அதுல ஒருவன் போய் வெளியில இருந்து கீரைகளை புடுங்கிட்டு வரும்போது பேய் கொம்பட்டி காயும் புடுங்கி கொண்டு வந்து எதுல போட்டாரு? கூழ்ல போட்டு. இப்ப கூழ் வெந்து இப்ப என்ன ஆயிடுச்சு? காய் கூழுக்குள்ள கலந்துருச்சு. அதுல ஒரு வெளிப்பாடு பெற்ற ஆள் வந்து சொல்றாரு, இதுல என்ன இருக்குது? சாவு இருக்குது, தோஷம் இருக்குது, யாரோ செய்வனை செஞ்சிருக்கிறாங்க, ஏதோ மந்திரம் நடந்திருக்குது, இதுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு உடனே எலிசா என்ன சொன்னார்னா, கொஞ்சம் என்ன எடுத்துவாங்க. ஹலோ, கொஞ்சம் என்ன எடுத்துவாங்க, கொஞ்சம் இங்கெல்லாம் கவனிங்க. இல்லைன்னா ஓடு எடுக்கிறதுக்கு தகடு எடுக்கிறதுக்கு 5000 10,000 கேட்கறவங்க வருவாங்க. ஆமென். பாஸ்டர்ட்ட வந்து ஜெபம் பண்ணி வாரம் சர்ச்சைக்கலாம். எனக்கு 5000 10,000 கொடுத்தாலும் என் வீட்டில் இருக்கிற ஓடு எடுக்கிறதுக்கு ஆள் வரணும். ஓடு எடுக்கிறதுக்கு ஆள் வந்தால் வெளியில லேபர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா 5000 10,000 இல்லை, ஒரு நாள் கூலியை கொடுத்தே ஓடையும் தகடையும் எடுத்துருவாங்க. எலிசாவின் இடத்துல சொன்னவனே எலிசா என்ன சொல்றாரு? கொஞ்சம் என்னத்தை கொண்டு வா, சகோதரிகளை என்ன கொண்டு வாங்க. ஆனா அடுத்த வாரம் உங்க வீட்டு பிரச்சனை தீர்ணுமா இருந்தா எல்லாரும் என்ன கொண்டு வாங்க? ஆமா, சவுந்தர் பாஸ்டர்ட்ட ஒரு கிலோ மாவு, ஒருத்தர் கோதுமை மாவு கொண்டு வாங்க, ஒருத்தர் மைதா மாவு, ஒருத்தர் அரிசி மாவு கொண்டு வாங்க. பாஸ்டர் போண்டா சுட்டு உங்களுக்கு என்ன தருவாரு? சாப்பிட்ற கொடுப்பாரு, விலையை சாப்பிட்டு போயிருக்க. எலிசா என்ன கேட்கிறாரு? ஹலோ, மாவை கொண்டு வர சொன்னாரு. மாவை எதுல போட்டாச்சு? பானையில போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு இனி தோசை கலந்திருத்து தூக்கி அடுறா அப்படின்னா எல்லாம் சாப்பிட்டான், ஒருத்தரும் சாகல. ஹலோ, இப்ப தோசை எப்படி மாறுச்சு சார்? இந்த சாவை எப்படி மாறுச்சு? இந்த சாவு எப்படி மாறுச்சு? மாவு உள்ள வந்த உடனே மாறிடுச்சு. இப்ப இந்த மாவுக்குள்ள ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு? ஏன்னா இந்த மாவு தான் சார் அப்பமா மாறுது. இந்த அப்பம் தான் சார் தேவ சமூகத்துக்கு போகுது. இந்த அப்பத்தை எடுத்து தான் பிட்டு இயேசு சொன்னாரு, இது உங்களுக்காக பிற்கப்பட்டிருக்கிற என்னுடைய சரீரம்னு சொன்னாரு. அந்த சரீரத்துல இந்த சரீரம் இணைஞ்சதுனால இப்ப இந்த சரீரம் ஆசீர்வாத சரீரமா மாறிடுச்சு. இனிமேல் இதுல சாவு இருக்காது. இது ஆசீர்வதிக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்துக்காக பிச்சு சிலுவையில தொங்கி கம்யூனியன் எடுத்துட்டு மருந்து எவனோ ஒருத்தன் ஜெய்வனை செஞ்சிருக்கான். எலுமிச்சம்பழத்தை வச்சிருக்கிறார்கள். என்ன பழத்தை? ஏமா எலுமிச்சம்பழத்தை வச்சிருக்கிறவருக்கே வல்லமை இருக்குன்னா எலுமிச்சம்பழத்தை விளைய வச்சாரு, அவரை நீ வச்சிருக்கிறையே. பக்கத்துல கைப்படும். நல்ல புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டுட்டு அவரை தெரியாம போயிடாத. அல்லேலூயா. ஒரு நம்மள மாதிரிதான் ஒரு அம்மா இருந்திருக்கிறா, 10 வெள்ளிக்காசு வச்சிருந்திருக்கிறா. எத்தனை வெள்ளிக்காசு? அது ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போயிடுச்சு. உடனே அந்த அம்மா என்ன பண்ணா? எனக்கு தெரியும், ரூத் சிஸ்டர் வந்தாங்க, வெள்ளிக்காசு என்ன பண்ணிருப்பாங்க? எடுத்துட்டு போயிருப்பாங்க.
இல்ல அண்ணாள் சிஸ்டர் வந்திருப்பாங்க எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு அவங்க மேல பழி போடல. வீட்டை கூட்டுனா பெருக்குனா அந்தான்னு தேடி எதை எடுத்தாச்சு? ஹலோ, எதை எடுத்தான்? எங்க இருக்கு? ஐயோ, எதை எடுத்தாங்க? வெள்ளிக்காசு எடுத்து. வெள்ளிக்காசை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு என்ன வந்துருச்சாமா? பயங்கர சந்தோஷம். உடனே போன் பண்ணி, பாஸ்டர் வெள்ளிக்காசு எடுத்துட்டேன் அப்படின்னு. ஏங்க, இந்த 9 வெள்ளிக்காசை வச்சு சம்பாதிக்கலாமா? சம்பாதிக்க முடியாது. 10 லட்சம் ரூபாய் பாஸ்டர் உங்க கையில கொடுக்குறாரு, 1 லட்சம் ரூபாய் தொலைச்சு போடுறீங்க. 9 லட்சம் ரூபாய் வச்சு 1 லட்சத்தை சம்பாதிக்க முடியுமா? முடியாது. முடிச்சிடும். அதுக்கு போட்டு இவ்வளவு மேனேஜ் பண்ணுமானா, அந்த அம்மா வெள்ளிக்காசை தேடலைங்க. யூத ஸ்திரீ வந்து தன் கல்யாணத்துக்கு முன்னாடி பொறுப்புள்ள ஒரு பெண்ணுங்கிறதுக்கு 10 வெள்ளிக்காசு என்ன பண்ணுவாங்க? கொடுத்துட்டு போவாங்க. மாப்பிள்ளை கல்யாணம் முடிக்க வரும்போது எதை பார்ப்பாரு? அவருடைய ஹிஸ்டரி, வாழ்க்கை புஸ்தகத்தோடு வெள்ளிக்காசு பார்ப்பாரு. அந்த வெள்ளிக்காசு தொலைஞ்சு போச்சுன்னா அந்த அம்மாவுக்கு என்ன நடக்காது? திருமணம் நடக்காது. இயேசு மணவாளர் வர போறாரு. நீ எலுமிச்சங்காயை தேடிட்டு இருக்காத, உனக்குள்ள மறைந்திருக்கிற தேவ சாயலை தேடு. உன் மணவாளன் வரும்போது எப்படி போகணும்? உனக்கு கொடுத்திருக்கிற 10 கட்டளையும் அற்புதமா நிறைவேற்றி தேவன் மேல் அன்பு வைத்து மற்றவர்களிடத்தில் அன்பு வைக்க வைக்க நீ எப்படி மாறிடுகிற? மனுஷனுக்கு ஏற்ற மனுஷியா மாறி, மனுஷனுக்கு மனுஷிக்கு என்ன நடக்குது? திருமணம் நடக்குது. அதே மாதிரி மணவாளன் வருகிற போது உங்க வாழ்க்கையும் வாழ்க்கையும் மணவாட்டியாய் மாறப்போது பாருங்க. நீ சபைகளை வந்து மற்றவங்களை பகையோடு கசப்போடு வெறுப்போடு இருந்தா மிருக சரீரத்துல தான் வாழ்றோமே தவிர மனுஷ சரீரத்துல வாழ்ந்த. இதைத்தான் வேதம் சொல்லுது. யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்திருந்தும் கூட அவருடைய வாழ்க்கையில எப்படியோ சம்பாதிச்சு முன்னுக்கு வரலாம்னு நினைச்சு கடைசியா அண்ணன் பேரை தூக்கி வெளியில வச்சு இவர் பேரை எங்க கொண்டே வச்சுட்டாரு? உள்ள வச்சுட்டாரு. எல்லாம் சம்பாதிச்சாச்சு. திரும்ப ஒரு நாள் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு தரிசனமான இடத்துல எனக்கு ஒரு பலிபீடம் கட்ட வாப்பானா. இதுக்கடையில மனைவிகளை கேன்வாஸ் பண்ணாராம். யார கேன்வாஸ் பண்ணது? நம்மள மாதிரி கெடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல வேற ஒருத்தர் பிறக்கவே வேண்டாம், நாமளே போதும். பக்கத்துல கையை போட்டு சொல்லுங்க, போன வருஷம் நீ என்னென்ன வேலை பார்த்தன்னு பாஸ்டர் சொல்ல போற, தீர்க்க தரிசனமா சொல்ல போற. ஹலோ, என்னென்ன வேலை பார்த்தாருன்னா அந்த யாக்கோபு ஒரே விஷயத்தை மாத்திரம் காமிச்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம். வாசிங்க ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 31வது அதிகாரம் 7 வந்து படிங்க. 31:7 படிங்க. உங்கள் தகப்பன் என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. இதை நீ வீட்ல போய் வாசிங்க. யாக்கோபு யாரை பத்தி யார்கிட்ட சொல்றது? அவங்க அப்பாவை பத்தி பிள்ளைகள்கிட்ட சொல்றாரு. உங்க அப்பா என்ன பண்ணிருக்கிறாரு? 10 முறை ஏமாத்தி இருக்கிறாரு. பாஸ்டர் உங்களை எத்தனை தடவை ஏமாத்தி இருக்கிறாரு? சொல்லவே முடியாதுங்க. 12 மாசமும் எங்களை என்ன பண்ணிட்டாரு? இவன் பயங்கர கில்லாடிங்க. யாரு? இந்த யாக்கோபு அப்பாவை எப்படியோ ஏமாத்திடுவான், அம்மாவை எப்படியோ ஏமாத்திடுவான், அடுத்து அண்ணனை எப்படியோ ஏமாத்திடுவான். சில பேர்கிட்ட உட்கார்ந்தீங்கன்னு வைங்கள, அப்படியே மண்டையை கரைச்சு நம்மளை லோன் வாங்க வச்சிருவான் பாருங்க. தப்பி தவறி ஏதோ ஒரு வண்டி வாங்க பக்கத்துல போயிட்டீங்கன்னா அடுத்து நீங்க ஆசி புக்கோட தான் வெளியில வரணும். திருடனுங்க. இந்த யாக்கோபு கொஞ்ச நேரம் பேசி இந்த 2 அருமையான அவங்க அப்பாங்க, அவன் ஓடி வர்றான். எப்பா, என் பிள்ளைகளை ஒரு யுத்தத்துல கடத்திட்டு போற மாதிரி கடத்திட்டு போறியே, நான் ஒரு முத்தம் கொடுத்து என் பிள்ளைகளை அனுப்பிச்சிருப்போம்ல. எப்பேற்பட்ட அப்பா இருக்கு. லாபான் ஓடி வந்து என்ன சொல்றான்? நிறைய புருஷர்மார்கள் இயேசுவல்ல, யாக்கோபு மாதிரி புருஷர்மார்கள் மாமனார பெரிய ஒரு அவன் பிசாசாகவே மருமக்கள் மனைவியை மாத்தினாங்க பாருங்க. இவன் போட்டு விட்டான் பாருங்க. 10 முறை உங்க அப்பா என்னை ஏமாத்திட்டாருனோடைய இந்த பைத்தியக்காரிங்க இவ்வளவு 2 பேரும். இனிமேல் அந்த ஆளுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்?
அந்த ஆள் இல்லாமல நீ பிறந்த. பக்கத்தில் கையை போட்டு சொல்லுங்க. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. புருஷனுக்காக தகப்பன அவன் வேணாலும் என்ன பண்ணாத. சில பேர் இந்த வருஷம் பேசியிருக்கிறீங்க, உங்க அப்பா அம்மாவோட தாறுமாறா பேசியிருக்கிறீங்க. இந்த திருட்டு பையன் போட்ட விஷம் யாரு? இந்த சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் வாசிப்பாங்க. இப்படியா நடந்தது, எங்களை ஒரு அடிமையை போல விட்டுட்டா, இனி அந்த ஆளுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், கர்த்தர் உனக்கு சொன்னபடியே செய், கிளம்புவான கிளம்பிட்டாங்க. எவ்வளவு கேடுகிட்ட வேலை பார்த்திருக்கிறார் தெரியுங்களா? ஆனா ஒரு நாள் வந்துச்சு, இனிமேல் உயிர் வாழவே முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்த உடனே மனைவி பிள்ளைகளை எல்லாம் செப்பரேட் பண்ணிட்டு யாப்போக்குங்கிற ஒரு ஆற்றை கடந்து ஆண்டவர்கிட்ட ராத்திரில போய் அழுகிற, ஆண்டவரே நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்ன பண்ணிட்டேன்? பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் கிட்டது இல்லாம எத்தனையோ பேர் என்ன பண்ணிட்டேன்? கெடுத்துட்டேன். என் ஆசீர்வதியும், என் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஒருவேளை இந்த இரவுல உண்மையா நீங்க மன வருந்தி, ஆண்டவரே கடந்த வருடம் நிறைய நான் தப்பு பண்ணிட்டேன், என்கிட்ட நிறைய பொருள் இருக்குதுதான், மனைவி இருக்குது, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, ஆனா என் மனசுல ஏதோ ஒரு பாறை என்ன தள்ளிக்கிட்டே இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கேட்கறது என்ன? வாட் இஸ் யுவர், உன் பேர் என்ன? அவன் சொல்றான் யாக்கோபுன்னு ஒண்ணு. யாக்கோபை தூக்கி வெளியில வச்சு இஸ்ரவேலை தூக்கி உள்ள வச்சுட்டார். யாக்கோபை தூக்கி எங்க வச்சிட்டாரு? வெளியே வச்சிட்டாரு. உன் பேர் யாக்கோபாவா? வெளியில இருந்துட்டோம், உள்ளுக்குள்ள யார் வராரு? தேவன் வராரு. பாருங்க, இஸ்ரேல் அப்படின்னா தேவனுடைய பிரபு. உள்ள தேவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஓப்பா இனி நான் பாத்துக்கிறேன், என்ன ஒரு ஒண்ணும் தொடவே. வெளியில சும்மா தோப்பாதாங்க இது. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, வெளியில இருக்கிற சும்மா அது ஏதோ ஒரு மண்ணோடு உள்ள ஒரு மகிமை தங்கி இருக்குது. அதுக்கு பேர் தான் இயேசு. அல்லேலூயா. அந்த இயேசு எப்படி பார்க்கிறாரோ, அந்த இயேசு எப்படி யோசிக்கிறாரோ, அந்த இயேசு எப்படி நடக்கிறாரோ, அதுக்கு இந்த சரீரத்தை நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு நீங்க திருப்தியா சாப்பிடுவீங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இதே சம்பவத்தான் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பு 2 பசங்களை கூட்டிட்டு வர்றாரு. ஒரு மனாசேங்கிறவனை இங்க வைக்கிறாரு, எப்ராஹிம்ங்கிற இங்க வைக்கிறாரு. இப்ப யாக்கோபு தான் அறிய இடது கையை எங்க வைக்கிறாரு? மனாசே மேல. வலது கையை சார் வச்ச வாங்க, 2 பேர் வாங்க, 2 பேர் வாங்க. எதிரி வாங்க. என்னமா சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? வாங்க. எல்லாரும் கேட்குற மாதிரி சொன்னீங்க. என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லையா? சரி கேட்டு சும்மா உங்களை டெமோக்கு தான் காமிக்கிறேன். இவரு ஃபர்ஸ்ட் பிறந்தவர். எவர் பிறந்தவர்? நீ எப்ப பிறந்த? 76 26 பிறந்திருக்கிறார். சார் நீங்க 18வது மாசம் 25. ஐயோ சொல்லுங்க, நீங்க 8ஆம் தேதி எந்த வருஷம்? 12 சி ஆகிட்டார். சரி 12ல பிறந்திருக்கிறார். சரி இவர் 12, இவர் 15. அப்ப ஃபர்ஸ்ட் பிறந்தது யாரு? 12 தான். சரி 15க்கு தள்ளுவோம். 12க்கு வா. நல்லா கவனிங்க. 12ல பிறந்தது பேர் என்ன? மனாசே. 15ல பிறந்தது பேர் என்ன? எப்ராஹிம். மனாசேனா என்ன அர்த்தம்? என்னது? பேண்டுக்குள்ள எல்லாம் கையை விட்டு இருக்கிறேன். என் கசப்பை மறக்க பண்ணினார்னு அர்த்தம். என்ன பேரு? கசப்பை மறக்க பண்ண. தகப்பன் வீட்டை குறித்த கசப்பை மறக்க பண்ணினார். மனாசேனா என்ன அர்த்தம்? ஒண்ணும் பண்ணல, கொஞ்ச நேரம் நில்லு. இது புழு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குது. என்னடா நம்ம என்ன இது? என்ன எப்ராஹிம்னா தேவன் தேசத்தில் பழுகும்படி இடம் உண்டாக்கினார்னு அர்த்தம். புரியுதுங்களா?
எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் பையனுக்கா செகண்ட் பையனுக்கா? இதுல என்ன இது ஏடிஎம்கே டிஎம்கேல ஓட்டு போடுற மாதிரி எனக்கு. எந்த கட்சி சார் நீங்கன்னா, சார் ஆளுங்கட்சிங்க, அது யாரெல்லாம் ஆளுறாங்களோ அவங்க கட்சிங்க மாதிரி இருக்கு. முதல் பையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, ரெண்டாவது பையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? முதல் பையனுக்கு. வாழ்க்கை முழுவதும் முச்சடி மாறாது. இது பேர் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? கசப்பை மறக்க பண்ணா, கசப்பை மறக்க பண்ணா, கசப்பு மறக்கவே இல்லை. எனக்கு கேன்சர் இருந்துச்சுன்னா அதுதான் இருந்துட்டு போயிருச்சுல, திரும்ப எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்? ஹலோ, நான் பாவியா இருந்தேன் இருந்த, இப்ப பரிசுத்த வாட்டி ஆயிட்டீல. நான் குடிகாரனா அடே நீதான் இப்ப சபைக்கு வந்து விசுவாசி ஆயிட்டீல. கசப்பை மறக்க பண்ணேன் வாயிலேயே இருக்கக்கூடாது, தூக்கி பின்னாடி வைக்கணும். பாருங்க, எதை முன்னாடி வைக்கணும்? தேசத்தில் தேவன் என்னை பழுகும்படி இடம் உண்டாக்கினார். மனிதனை படைக்கும் போதே தேவன் என்ன பேர் வச்சார்னா, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதிச்சார். அப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்படியே ஆசீர்வதிக்கிறது நல்லதா, கொஞ்சம் மாத்துறது நல்லதா? ஓ, கொஞ்சம் நில்லுங்கடா. முட்டி போட்டு இப்ப திரும்பி முட்டி போட்டு. இப்ப இவங்களை நேரடியா ஆசீர்வதிக்கணுமா, மாத்தி ஆசீர்வதிக்கணுமா? மாத்தி ஆசீர்வதிக்கிறதுனா என்ன பண்ணணும்? ஓ, இப்படி வைக்கணும். அப்ப இப்படி வச்சாதான் ஆசீர்வாதம் கரெக்டா போகும். அப்படித்தானே? இப்படி வச்சாதானே போகும். ஆமா, ஃபர்ஸ்ட் இங்க வரணும், செகண்ட் எங்க போகணும்? ஓ, இரண்டாவது பிறந்தவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், முதல் பிறந்தவனை என்ன பண்ணிடணும்? பின்னாடி வச்சிடணும். அவரை ஜென்ம சரீரத்தின் முக்கியத்துவத்தை தூக்கி பின்னாடி போட்டுட்டு இயேசுவுக்குள் பிறந்த இந்த புதிய மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துப்பாங்க. நீ மன்னிக்க கற்றுக்கொள், நீ அன்பு கூற கற்றுக்கொள், நீ இயேசுவினுடைய கேரக்டர் உனக்கு வர கற்றுக்கொள்ளு. இந்த இதுதான் முக்கியத்துவம். மறுபடி பிறந்திருக்கிறோமா, ரெண்டாவது வந்திருக்கிறோமா? ரெண்டாவது பிறந்திருக்கிறோம். இயேசுவினால மறுபடி பிறந்திருக்கிறோம். சும்மா புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இரண்டாவது வந்த இயேசுவின் சாயலை தரித்துக் கொள்ளணுமாம். முதல்ல வந்த ஆதாமின் சாயல்ல தான் நம்ம பிறந்தோம், அதுக்குள்ளதான் கசப்பு இருந்தது. ஆனா இரண்டாவது வந்த இயேசுக்குள்ள என்ன இல்லை? கசப்பே கிடையாது. கசப்பு கலந்த காடி நீரை கூட என்ன பண்ணல. இப்ப முதல்ல கேட்ட மாதிரி சிங்கம் என்ன குட்டி போடும்? இயேசு என்ன குட்டி போடுவாரு? இயேசு குட்டிகள எத்தனை பேர்? ஓ, இயேசு என்ன சாப்பிடுவாரு? சாப்பிடவே மாட்டாரு. என்ன சாப்பிடுவாரு? அப்பமா, பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம். இப்ப இயேசுவின் குட்டிகளுக்கு யாருடைய சித்தம் செய்யணும்? இயேசுவினுடைய சித்தம் செய்யணும். இயேசு கழுவுனாரா காலம் இல்லையா? நீங்களும் ஒரு கால கழுவணுமா? குறை சொல்லுவீங்களா? மற்ற அந்நிய நுகரத்தோடு பிணைக்கப்படுவீங்களா? அதை வேண்டாம். நமக்கு கொஞ்சம் வாழ்க்கை. நாளைக்கு உனக்கு தெரியாது என்னுடைய மரணம் எப்பன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இயேசுவை போல மாறிட்டு வந்த இயேசுப்பா, நான் உம்மை போல வாழ்றேன்னு எனக்கு ஒரு பை சான்ஸ் இந்த புது வருஷத்தை கொடுத்துருக்கீங்க. என்னை போசியம் ஆண்டவரை இந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டே வாங்க. கட்டாயம் சொல்ல புஷ்டியாக இருப்பீங்களா? அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிக்க வாங்கிக்கிறேன். யவீருடைய பிள்ளை வந்து வியாதிப்பட்டுருச்சு. யவீருக்கிற பாஸ்போர்ட பிள்ளை வியாதிப்பட்டுருச்சு. இப்ப இந்த பிள்ளை தான் சொல்லுது, இயேசுவின் இடத்துல போய் சொன்னா இயேசு வந்து என்னை தொட்டார்னா என்ன ஆயிடுவேன்? சுஸ்தமாயிருவேன். இப்ப இயேசுவின் இடத்துல போய் யவீரு கூட்டிட்டு வர்றாரு. வழியில ஒரு சம்பவம் நடக்குது. வீட்டுக்கு வரும்போது பிள்ளை சாகவில்லை, நித்திரையா இருக்குன்னு இயேசு சொல்றாரு. பிள்ளை என்ன பண்ணல? சாகல, நித்திரையா இருக்குன்னு. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஹலோ, இல்ல என்ன ஆயிடுச்சு?
இறந்து போயிடுச்சு. 12 வயசுக்குள்ள இறந்து போயிடுச்சு. நாடி துடிப்புல ஒண்ணுமே இல்லை, மூக்குல காத்து இல்லை. கடைசியில் எல்லாரும் பார்க்கறாங்க, இந்த பிள்ளை ஒண்ணுக்குமே ஆகாது, நீ சுடுகாட்டுக்கு தாண்ட நிலைமைக்கு போயிடுச்சு. ஒருவேளை அந்த நிலைமையில உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியம் இருக்கலாம். இது வேலைக்கே ஆகாத பிரதர், நீ குப்பையில தான் போடணும், மண்ணுக்கு தான் போடணுங்கிற ஒரு நிலைமையில இருக்கலாம். இன்றைக்கு இயேசு வந்திருக்கிறார். உங்களுக்கு புது வாழ்வை கொடுக்கிற இயேசுவன். அவர் கொடுக்கிற ஒரு வாழ்வு வேறு யாருமே கொடுக்க முடியாத ஒரு வாழ்வை கொடுக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சிரிக்கிறாங்க. எப்படி சிரிக்கிறாங்க? ஹலோ, எப்படி சிரிக்கிறாங்க? வாயில சிரிக்கிறாங்க. மற்றவங்கள வயிற்றுல சிரிப்பாங்க, இவருக்கு தான் வாயில சிரிக்கிறாங்க. எல்லாம் சிரித்தவர்களை எல்லாம் வெளியில அனுப்பிச்சுட்டு இப்ப உள்ள போன உடனே தலித்தாகுமி அப்படின்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பைபிள் அப்படி சொல்லியிருக்குது. அமெரிக்கன் டிரான்ஸ்லேட்ல இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லி வேலைக்காரியே எழுந்திருந்தாராம். என்ன கூப்பிட்டாரு? ஏசு என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு? வேலைக்காரியே. எங்க 12 வயசுக்குள்ள வேலைக்காரி ஆக்குறது சரியா தப்பா? நீ ஊருக்கு வேலைக்காரியானா தான் தப்பு, இயேசுவுக்கு வேலைக்காரியானா சரி. நீ ஊர் வேலைக்காரியாகணும்னே ஆசைப்படாத, இயேசுவின் வேலைக்காரியாக பாரு. இயேசு வேலைக்காரியே எந்திரிங்கிறாரு. இவை பாத்திரம் விளக்குற வேலைக்காரி இல்ல, துணி துவைக்கிற வேலைக்காரி இல்ல, இவங்க அப்பாவையே இயேசு விட்டு அனுப்புன வேலைக்காரி. புரியுதா உங்களுக்கு? யூத பாஸ்டர்கள் இயேசு விட்ட போகலைங்க, இந்த வேலைக்காரி தான் அப்பாவை எங்க அனுப்பிச்சு விட்டா, இயேசு விட்டு அனுப்பிச்சு விட்டா. இப்ப அந்த வேலைக்காரிய பார்க்கத்தான் யாரு வந்திருக்கிறா? இயேசு வந்திருக்கிறாரு. வந்துட்டு தலித்தாகுமே வேலைக்காரியே எழுந்திருந்த உடனே பிள்ளை என்ன பண்ணிடுச்சு? எப்படி எந்திரிச்சு? உயிரோடு எந்திரிக்கல. சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. கண்ணை திறந்துட்டு கண்ண முடியவே நீங்க காலங்காலத்தால எந்திரிக்கிறது. இயேசு தலித்தாகுமி அப்படின்னாரு பாருங்க. எப்படி அந்த பிள்ளை எந்திரிச்சது? உடனே எந்திரிச்சிருச்சா? ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்சா? எங்க பரிசுத்தமானே உன்னாலே எதுவுமே இப்படி மாட்டியடா. அந்த பிள்ளை எப்படி எந்திரிச்சது? உயிர் இருந்தா தாக்கா எந்திரிக்க முடியும். அந்த நீங்க பாருங்க, 1 மணி 2 மணிக்கு போல தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எங்க சொல்லுங்க, ஜீவன் வந்துருச்சு. அந்த பிள்ளை எப்படி எந்திரிச்சா? சில பேரை கர்த்தர் எழுப்ப போறாரு, உடனே எழுப்பல. அப்பவே அந்த அக்கா எந்திரிச்சு போறாங்களோ, ஹலோ சிஸ்டர் உங்களை எழுப்பல. ஐயோ, ஓ வேற வேலையா, சரி ரைட். உடனே எழுந்தது. ஆனா அந்த பிள்ளை எழுப்பி வந்தது. எப்படி எழுப்பினது? பரிசு நானே வச்சுக்கிறேன். வேலைக்காரியா எழுந்தாள். எப்படி எழுப்பினாரு? எப்படி எழுப்பினாரு? தேவனுடைய வேலைக்காரியா எழுப்பினார். சில பேரை கர்த்தர் அவர் வேலைக்காக எழுப்புறார். இந்த வருடம் சில பேரை கொண்டு கர்த்தர் சில வேலை செய்வார். அல்லேலூயா. வேலைக்காரியே எழுந்திருந்ததுக்கு அப்புறம் தான் பாட்ட சொல்றாரு, பிள்ளைக்கு என்ன கொடுங்க? வேலைக்காரி சாப்பாடை கொடு. என்ன சாப்பாடு சாப்பிடணும்? தொட்டியில தூங்குற பால் டப்பால்ல வேலைக்காரி சாப்பாடை கொடு. அப்ப இந்த வருடத்துல நல்லா சாப்பிடணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல வசனத்தை சாப்பிடுங்க. ஆமென். சும்மா சின்ன படம் நாய் போனா பயப்படும், பேய் போனா அதெல்லாம் கிடையாது. உம்மாலே 400 இங்க சொல்லிட்டு கரப்பாம்பூச்சி கண்டதுன்னா வீட்டை தாண்டி வேண்டு போகக்கூடாது. கர்த்தருக்காக எழுப்பணும். இதுதான் யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை யோசிப்பார். கர்த்தர் இந்த வருடம் நல்ல புஷ்டியா பசுமையா அழகா பயம் இல்லாம பிரச்சனை தானே பார்த்துக்கலாம். அப்படியே ஹலோ 7 மடங்கு அக்கினி தானே, அது பாபிலோன்ல கொடுத்துறது, எருசலேம்ல கொடுத்தல. அல்லேலூயா. நாங்கள் எருசலேமின் அக்கினியை பார்த்து வந்தவர்கள். ஆடு செத்து
அதிலிருந்து எங்களுக்கு ஒரு மீட்பை பார்த்து அந்த அக்னியை பார்த்துட்டு வந்தவங்க இந்த அக்னியெல்லாம் ஒண்ணு செய்யாத. கையை புத்தட்டி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துங்க. மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசுவை பார்த்து வருகிறவங்க. எந்த சின்ன சின்ன இப்படி இருக்கலாம் நாங்க என்ன பண்ண மாட்டோம், சண்டே லீவ் போட்டுற மாட்டோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா சாப்பிடணுமா? 3 முக்கியமான காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் சித்தமான கர்த்தர் உயிரோட வச்சிருப்போம். அடுத்த வருஷம் வரும்போது இதெல்லாம் கொண்டு எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. மனமகிழ்ச்சி ஆரம்பிங்க. இந்த மனமகிழ்ச்சி கர்த்தருடைய வசனத்திலையும் இயேசுவின் மூலமாக தான் வரும். அல்லேலூயா. பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில கர்த்தர் உங்களை மேல கொண்டு வருவார். எழுத்தின்படியே வேலையில உங்களை மேல கொண்டு வருவார். ஆமென். ஆமெனவே காணாமே. ஆமென். மழை வருமா? வரும். நல்ல மழை வரும் சார். வெளியில திருவுல பெய்யுற மழை இல்லை சார், என் மேல மழை ஊற்றும். பின்மாறி மழை என் மேல பெய்யும். என் மேல இயேசு உருவாவதற்கு பரிசுத்த ஆவி நிழலிடுவார். எனக்குள்ள இயேசு வெளிப்படுகிற போது வெள்ளியும் பொண்ணும் வீடு தேடி வரும். இயேசு வந்தா எல்லாம் வரும். பக்கத்துல சொல்லுங்க, எல்லாம் தேடி போடாத, இயேசுவை தேடி ஓடு. எல்லாம் உன்னை தேடி ஓடி வரும். அல்லேலூயா. நீ பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வருவதற்கு இந்த அபிஷேகத்தை கேட்டுக்கிட்டே இரு. ஒரு விஷயம் புரியலையா, கொஞ்ச நேரம் ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணு, எல்லாம் மாறிடும். என்ன சிந்தை எல்லாம் தப்பு தப்பானது, அபிஷேகத்துல நிறைந்து பாரு. எல்லாம் அழகா ஆண்டவர் உனக்கு கண் பார்வை திறந்து கொடுப்பார். அக்கினி ரதத்தை வைத்திருக்கிற ஒரு ஆண்டவருங்க. சாதாரண ரதங்களை வைத்துக் கொண்டு வந்து எலிசாவை பிடிக்க முடியாது பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நல்லா சாப்பிடு. ஆமென். 1ஆம் தேதி வரைக்கும் நல்லா சாப்பிட்டுருக்கீங்க. ஆமென். அந்த பையன் தூரத்தில் இருக்கும்போது என்ன நினைப்புல வந்தான்? வேலைக்காரரில் ஒருவனாக. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆள் என்ன பண்ணல, பேசல. அவங்க அப்பா அவனை பேச விடல. வாய் அடிச்சு சோத்தை போட்டு அன்புல மயங்கி மயங்கி ஆள் எப்படி ஆயிட்டான்? முதலாளி மாதிரி ஆயிட்டான். இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இயேசுவை போல. அல்லேலூயா. இந்த புது வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முன் செடி தேவதார விருட்சமா மாறுமா? மாறுமா? அதுக்கு தண்ணி பாய்ச்சுவாரா? அதுக்கு உரம் போடுவாரா? அதுக்கு வேலி அடைப்பாரா? அதுக்கு வளர வைப்பாரா? எத்தனை பேர் தேவதார விருட்சங்களா இருக்கிறீங்க? கரங்களை தட்டி கொஞ்சம் ஆவியில நிறைந்து ஊற்றப்பட வேண்டுமே. உன் நேரத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்மேல் பொழிந்திடுமே.